உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக கீழ்வெள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் பிரச்சனைகளை நாம கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர்கிட்ட வந்து மனுவாக கொடுக்க வந்திருக்கிறோம். மிக முக்கியமாக 2024ஆம் ஆண்டு அப்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பாப்பாகோயில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்கியிருக்கிறாங்க. பட்டா வழங்கினதுல ஒரு 10 பேருடைய பட்டா மட்டும் வந்து பட்டா மட்டும் இருக்கு. அந்த பட்டாக்கான நிலத்தை எங்கங்கிறது தெரியல. இந்த பெண்கள் எல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அக்கா ராணியாக இருக்கட்டும், நித்யாவாக இருக்கட்டும், லதாவாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய மல்லிகா அக்காவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கான பட்டா இருக்குதுன்னு முதலமைச்சர் கொடுத்த பட்டா இருக்கு. இந்த பட்டா வந்து ஆக்கிரமிப்புல இருந்து எடுத்து தர மாட்டேங்கிறாங்க. எங்களுடைய நிலத்தை கொடுங்க, முதலமைச்சர் கொடுத்த நிலத்தை கொடுங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய விஏஓ சதீஷ் அவர்கள் உரிய முறையில பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த பெண்களை வந்து மனம் கோணும் வகையில வந்து ஒரு அவமானப்படுத்தும் விதமாக பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து நீங்க செய்தி அரசியல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும். இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா விளாத்திக்குளத்துல 17 வயது மாணவிய 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிட்டு வந்த மாணவிய பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க. 5 நாட்கள் ஆகி இன்னும் குற்றவாளிகளை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு அந்த குற்றங்களே நிறைய இருக்கும், அந்த வேலைகளே நிறைய இருக்கும். அதனால இந்த வேலைகளை செய்தி அரசியலுக்கு பண்றீங்க, கொஞ்சம் சேவை அரசியல் பண்ணுங்க. பாப்பாகோயில்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பட்டா இருக்கு ஐயா. நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா, நீங்க கொடுத்த பட்டா இருக்கு. இந்த பட்டாக்கான நிலத்தை தேடி பிடிச்சு கொடுங்க. இந்த மக்கள் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு வந்து தெரியும், நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கீழ்வெள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பழைய கல்லாறு பகுதி அந்த மக்கள் வந்து அத்திப்பட்டி கிராமமாக எங்களுடைய மீனவ கிராமம் மாறிடும் சொல்லி பயப்படுறாங்க. கடல் அரிப்பு கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேல கடல் அரிப்பு வந்து அவர்களை வந்து பாதிக்குது. என்ன அப்படின்னா வந்து மீனவ கிராமம், அந்த மீனவர்களுடைய முதலீடே வந்து படகும் வலையும் தான். வலை பல லட்சம் மதிப்புள்ள வலைகள் அப்படியே வந்து வெயில்ல மழையில பனியில போட்டு போறாங்க. அதனால வந்து பல லட்சம் மதிப்புள்ள வலைகள் வந்து மண்ணா போகுது. அவங்களுக்கு இந்த வலைகளை உலர்த்துறதுக்கு, இந்த வலைகளை வந்து பேணி பாதுகாக்கிறதுக்கு வலை உலர்த்தக்கூடிய ஒரு இடமாவது வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம பழைய கல்லாறு பகுதியில கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட 45 குடும்பங்கள் கூட்டு பட்டாவில் இருக்கு. அதை அவங்க பிரிச்சு கொடுக்கணும். 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பெண்கள் வந்து பட்டா இல்லாம வீடு கட்ட முடியாம ஒரு அடிப்படை தேவைகளை கூட அவங்களால பூர்த்தி செய்ய முடியாம இருக்கிறாங்க. பழைய கல்லாறு பகுதிக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து அந்த கிராமத்தை முதல்ல வந்து இந்த கடல் அரிப்புல இருந்து பாதுகாக்கணும். 10 அடிக்கு மேல வந்து கடல் அரிச்சிட்டு போயிருச்சு. 100 அடிக்கு முன்னாடி இருந்தது. கடல் முன்னாடி வந்துகிட்டே இருக்கு, கிராமம் பின்னாடி போய்கிட்டே இருக்கு. அதனால இந்த கல்லாறு மக்களுக்கு கல்லை கொட்டி கடல் அரிப்புல இருந்து அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்க.